கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 16:3. உதயமாகிறபோது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஆமென். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரவில் செவ்வானம் கப்பலோட்டிகளுக்கு குதூகலம், காலையில் செவ்வானம் கப்பலோட்டிகளுக்கு குந்தகம் என்று. இன்று துணைக்கோள்கள், கணிப்பொறி பயன்படுத்தப்படும் வெப்பநிலை ஆய்வுகள், டாப்ளர் ரேடார் மற்ற அறிவியல் பூர்வமான முறைகளும் வானிலையை கணிக்க பயன்படுத்துகின்றன. மேலும் முன்னறிவிப்புகள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளபடி செய்யுளோடு பெரும்பாலும் இப்பொழுது ஒத்துப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் மத எதிரிகள் அவர்தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்கு வழக்கத்திற்கு மாறான அடையாளத்தை, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை ஒரு சமயம் கேட்டனர். அவர் சொன்னார், அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் என்பதை இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் எதிரிகள் வானிலையை முன்னறிவிக்க முடிந்தது, ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. உதாரணமாக யோனாவின் அடையாளத்தை பற்றி என்ன? பெரிய மீனின் வயிற்றில் சுமார் 3 நாட்களை கழித்த பிறகு கடவுளுடைய தீர்க்கதரிசி யோனா நினிவேயில் பிரசங்கம் செய்தார். அதன் மூலம் அவர் அசீரியாவின் தலைநகருக்கு ஒரு அடையாளமாக ஆனார். கிறிஸ்து 3 நாட்களின் பகுதிகளை கல்லறையில் கழித்துவிட்டு பின்பு உயிர்த்தெழுப்பப்பட்ட போது இயேசுவின் சந்ததி யோனாவின் அடையாளத்தை கண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியின் அத்தாட்சிகளை அவருடைய சீஷர்கள் அறிவித்தனர். இதனால் இயேசு அந்த சந்ததிக்கு ஓர் அடையாளமாக இருந்தார். அதாவது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் விசுவாச துரோகம் செய்கிற பொல்லாத தலைமுறையினர் ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் அவர்களுக்கு கொடுக்கப்படாது. ராத்திரி பகலாக 3 நாட்களுக்கு யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றுக்குள் இருந்தது போலவே மனுஷகுமாரனும் ராத்திரி பகலாக 3 நாட்களுக்கு கல்லறைக்குள் இருப்பார். நியாய தீர்ப்பின் போது நினிவே மக்கள் இந்த தலைமுறையினரோடு எழுந்து வந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனென்றால் யோனா பிரசங்கித்த விஷயங்களை கேட்டு அவர்கள் மனம் திருந்தினார்கள். ஆனால் இதோ யோனாவை விட பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்கிறாரு. அதாவது யோனாவை விட பெரிய மனுஷர் இங்கே இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, புரிஞ்சிக்கிற மனநிலையில் இல்லை. வெறுமனே வானத்தை பார்த்து
மழை வரும், வெயில் அடிக்கும்னு சொல்ல தெரிகிற உங்களுக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற மேசியா தான் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களுக்காகவே வந்திருக்கிறாருங்கிறத உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றத அவர் ரொம்ப அழகாக இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். மற்றொரு சமயத்தில் ராஜ்ய வல்லமையில் எதிர்காலத்தில் அவர் வந்திருப்பதற்கு அடையாளத்தை இயேசுவின் சீஷர்கள் கேட்டார்கள். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இணையற்ற யுத்தங்கள், பெரிய பூமி அதிர்ச்சிகள், பஞ்சம், தேவனுடைய நிறுவப்பட்ட ராஜ்யத்தை பற்றிய பூமியளாவிய பிரசங்க வேலை ஆகியவற்றை உள்ளடக்கிய பல அம்சங்களால் ஆகிய ஒரு கூட்டு அடையாளத்தை கொடுத்தார். அதாவது பூமி அதிர்ச்சி நடக்கும், நாட்டுக்கு நாடு சண்டை வரும், ஒரு விதமான நோய்கள் வரும், எல்லாமே இதெல்லாம் சம்பவிக்கும். இதெல்லாம் சம்பவிக்காமல் எதுவும் இது முடியாது அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். போர், சில நேரங்களில் அங்கே பூகம்பம், இங்கே சுனாமி அப்படிங்கிற தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சண்டை இந்த சண்டைன்னு. ஏன் இப்போ கரோனான்ட்டு ஒரு பெரிய ஒரு வைரஸ் நோய் பரவி அது எத்தனாயிரம் பேரை அழிச்சது யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் முன்னாடியே ரொம்ப அழகா, இதெல்லாம் அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போவதற்கு என்ன அடையாளங்கள் என்று சீஷர்கள் கேட்டபோது இதெல்லாம் அடையாளங்கள் சொன்னார். அந்த அடையாளங்கள் இப்போல்லாம் நடந்துக்கிட்டே வருது, நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஸோ அவர் வரக்கூடிய நாள் ரொம்ப நெருங்கிருச்சுங்கிறது நமக்கு இது ஒரு முன் எச்சரிக்கை. அதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். முதல் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த தகவல்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். கண்களுக்கு தெரியாத பரலோக ராஜாவாக இயேசு வந்திருத்தலின் அடையாளத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? அதன் அம்சங்கள் இந்த சந்ததியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் உங்கள் முன்னாடி வைக்கப்படுற கேள்வி. அதாவது, உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இவை எல்லாம் நடப்பதற்கு முன்பு இந்த தலைமுறை ஒருபோதும் ஒழிந்து போகாது. எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறார் பாருங்கள். இப்போ இருக்கிற நம்ம தலைமுறை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்து முடியறத நம்ம பார்க்காம போக மாட்டோம் அப்படிங்கிறதை கூறி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த காரிய ஒழுங்குமுறையின் முடிவு சமீபத்தில் இருக்கிறது என்று மட்டும் சொல்லாமல், சீக்கிரத்தில் மனித குலத்திற்கு தெளிவானதாக பிரகாசமானதாக தோன்றப்போகும் கடவுளுடைய வாக்களிக்கப்பட்ட புதிய நாளை பற்றியும் சொல்கிறது. அதாவது பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய வாக்குறுதியின்படியே நீதி குடியிருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று. காத்திருக்கிறீங்களா? ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.